டிராகன் ஓமை கடவுளே அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்த அஸ்வத் மாரிமுத்து, லவ் டுடே அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்த பிரதீப் ரங்கநாதன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிற படம் தான் அந்த டிராகன். இந்த காம்பினேஷனுக்காகவே இந்த படத்தின் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது போக ட்ரைலர் பார்க்கவும் ரொம்ப விஷுவலா இம்ப்ரெசிவா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது போக சில கேள்விகளுமே இருந்துச்சு, இந்த படம் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற டவுட்டுமே இருந்துச்சு. இப்படியான எக்ஸ்பெக்டேஷனோட போன நமக்கு டிராகன் படம் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஹீரோ ராகவன் காலேஜில் பொறுக்கித்தனமா சுத்திட்டு இருக்காரு. தண்ணி, தம்மு, அடிதடி, சண்டை, ரவுடிசம், அரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கெத்து அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் காலேஜ் முடிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரியாலிட்டி புரியுது, இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மி அப்படிங்கறத ரியலைஸ் பண்றாரு. வேலை கிடைக்கல, வீட்டில் மதிக்கல, ஃப்ரெண்ட்ஸும் மதிக்கல, கேர்ள் ஃப்ரெண்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படியான சுச்சுவேஷன்ல அவர் சில பல வேலைகள்லாம் பண்ணி பெரிய ஆள் ஆகிறாரு. என்ன மாதிரி வேலைகள் பண்ணி அவர் பெரிய ஆள் ஆனாரு, அப்படியான பாதையில போய் கிடைச்ச சக்சஸ் அவருக்கு கை கொடுத்துச்சா, அதனால அவருக்கு என்ன மாதிரியான நல்லது கெட்டதெல்லாம் நடந்துச்சு, அதை ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கறத அந்த டிராகன் படத்தோட மீதி கதை. இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, மொத ஆளா நானே இருந்துட்டு போறேன். இந்த படம் எப்படி இருந்துச்சு, படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டான் படத்தோட கம்பேரிசன் வந்து ரெகுலரா போயிட்டு இருந்துச்சு. ட்ரைலர் வந்து போய் வந்து டான் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த வகையில் இந்த படம் டான் கூட வந்து ஈக்குவலா இருக்கு, அது கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ், ஒரு சில காட்சிகள் நிச்சயமா டான் படத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு, நம்ம தவிர்க்க முடியாது. ஆனாலும் முழுக்க முழுக்க வந்து டான் படத்தை அப்படி திருப்பி எடுத்திருக்காங்க. டான் 2 அப்படிங்கிற மாதிரிலாம் நிச்சயமா கிடையாது. ஆனா ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, டான் படத்துல இருந்த ஒரு பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, டான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா, நீங்க ஹீரோ வந்து இந்த லவ், ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி கிரிஞ்சான வேலைகள் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பா அம்மா பேச்ச கேட்க மாட்டாரு, காலேஜ் வந்து ப்ரொஃபசர்ஸ் பேச்ச கேட்க மாட்டாரு, ஒழுங்கா படிக்க மாட்டாரு, ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ரசிக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க. அதே போல வந்து பெத்தவங்களை கொடூரமானவங்களா காட்டுறது, பிரின்சிபல், காலேஜில் இருக்க ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாம் கெட்டவங்க மாதிரி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் காட்டினா ஆடியன்ஸ், அதாவது யங்ஸ்டர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்களோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே போல அப்படியே செகண்ட் ஹாஃப்க்கு வந்தோம்னா, அப்படியே வந்து அப்பாக்கெல்லாம் தியாகிகள் மாதிரியும், காலேஜ் பிரின்சிபல்ஸ்லாம் என்னதான் நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்துட்டு இருந்தாலும் அந்த அளவுக்கு மோசமான கிடையாது, நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் பெரியவங்க என்ஜாய் பண்ற மாதிரி சில விஷயங்களை வச்சிருப்பாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் செகண்ட் ஹாஃப்லயும் பணமரத்துல ஒரு குத்து, தென்னமரத்துல ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி விஷயங்களை வச்சு ஒரு ஃபேக்கான என்டர்டெய்னரா தான் டான் படத்தை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த டிராகன் படத்துலயுமே பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அந்த யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி விஷயங்களை என்ஜாய் பண்ணுவாங்க, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் க்ளோரிஃபை பண்ணி காட்டினா அவங்களுக்கு பிடிக்குமோ அதையெல்லாம் வந்து ப்ராப்பரா க்ளோரிஃபை பண்ணி காட்டியிருக்காங்க. அதே போல செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா, அந்த விஷயங்கள் மேல இருக்க கொஸ்டின்ஸ் இருக்கிற எத்திக்கல் கொஸ்டின்ஸ், மாரல் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் டான் அளவுக்கு இது ஒரு சீட்டிங்கான என்டர்டெய்னர் கிடையாது, ஓரளவுக்கு டீசென்டான என்டர்டெய்னிங் படமா தான் வந்திருக்கு. அது ஏன் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்ட், காலேஜ் படிக்கும்போது எல்லாருக்குமே காலேஜுக்குள்ள கெத்தா இருக்கணும், நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா நம்ம கிட்ட வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும், நம்மள வந்து ரசிப்பாங்க, ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதை பண்ணக்கூடிய நபர்கள் காலேஜ் முடிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் என்னவா இருக்கும், ஃபியூச்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே கொஸ்டின் பண்ணிருக்கு. அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்ட ஒருத்தன் இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து முன்னேறலாம் அப்படின்னு முடிவு பண்றால, அந்த பாயிண்ட்டுமே ரொம்ப புதுசா தான் இருந்துச்சு. அதை பத்தியுமே நிறைய படங்கள் நம்ம பார்த்தது இல்ல. ஸோ அந்த ஏரியாவை வந்து இந்த படத்துல ரொம்பவே அழகா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க. என்னதான் அதுல வந்து இது சரியா தப்பா, இதுல மாரல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு எங்கேஜிங் என்டர்டெய்னிங்கா தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த மாதிரி தப்பான வழியில கிடைக்கக்கூடிய சக்சஸ் எந்த அளவுக்கு நிலைக்கக்கூடியது, இல்ல அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியும், அது வந்து மாரலி எத்திக்கலி கரெக்டா அப்படிங்கிற கேள்விகள் நோக்கி செகண்ட் ஹாஃப் முழுக்கவே நகருது. கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து கண்டென்ட்டா நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சு இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எம்டியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. காலேஜில் நடக்கக்கூடிய விஷயங்கள் க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன மாதிரி தப்பெல்லாம் பண்ணி மேலே வரான்னு காட்டியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் பெருசாக எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க எழுப்பப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான ஆன்சர் பண்ணியிருந்ததுனால இது ஓரளவுக்கு எங்கேஜிங்கான படமா வந்திருக்கு. அடுத்தது இந்த படத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதீப் ரங்கநாதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. அவர் மேல வந்து தனுஷ் மாதிரி நடிக்கிறாரு, சிவகார்த்திகேயன் மாதிரி சில விஷயங்கள் பண்றாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. எஸ், இதுலயுமே சில இடங்கள் அந்த மாதிரியான சாயல் தெரிய தான் செய்யுது. ஏன்னா இந்த கேரக்டர் இருக்குல்ல, ஒரு சாதாரண பையன் மேல வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் இருக்குல்ல, அது தனுஷ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு. ஸோ சிமிலரான கேரக்டர், சிமிலரான சீன்ஸஸ் வரும்போது பெர்ஃபார்மன்ஸ்லயுமே கொஞ்சம் சிமிலாரிட்டி வரத்தான் செய்யுது. பட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பிரதீப் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த சாயலை வந்து தவிர்த்திருக்காரு. லவ் டுடே பார்க்கும்போது நிறைய இடங்கள் தனுஷ் மாதிரியே தெரிஞ்சாரு, தனுஷ் மாதிரியே நடிச்சாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். பட் இதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயங்களை தவிர்த்துட்டு ஒரு யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது வந்து மிஷ்கின் தான். அவரோட அந்த உடல் மொழி இருக்குல்ல, பாடி லாங்குவேஜ், அதை மட்டுமே வச்சு இந்த கேரக்டர் வந்து பக்காவா ஹோல்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது யூஸ்வலான மிஷ்கினை தான் பார்க்குறோம். அவர் நம்ம யூஸ்வலா எப்படி பார்ப்போம், ஸ்டேஜில் எப்படி பேசுவார் அந்த மாதிரி தான் பார்க்குறோம். பட் இந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அவர் அந்த பாடி லாங்குவேஜ் சரி, டயலாக் டெலிவரியும் சரி, சின்ன சின்ன நுவான்சஸ் மூலமா அவ்வளோ சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும்.
ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. அடுத்ததா 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, அனுபாமா அண்ட் கைடு லோஹர். அனுபாமா கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு கேரக்டர் ஆர்க்காவே அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் கம்ப்ளீட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த லவ் போர்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரியான டைமென்ஷன்ஸ்ல வராங்க. அந்த போர்ஷன்ஸ்லயுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே போல இன்னொரு ஹீரோயினான கைடு லோஹர் அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் இல்ல அப்படின்னாலும் இருக்கிற ஸ்கோப்ல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதே போல ஜிவிஎம், கேஎஸ் ரவிக்குமார், மரியம் ஜார்ஜ் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ஓரளவு கன்வின்சிங்கா தான் இருக்கு. அடுத்து அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதாவது டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ்ல இந்த படம் நிறைய क्वेश्चंस எழுப்புது. எது சக்சஸ், எது உண்மையான சக்சஸ் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்புது. அந்த கேள்விகளுக்கான பதில்களும் வந்து இந்த படத்துக்குள்ளே நிறைய இடங்கள் இருக்கு. அதே போல இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய போய் சொல்லியிருக்கோம், நிறைய ஏமாத்திருக்கோம், நிறைய ஃப்ராட்தனம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கலாம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்கிற மொமெண்ட் இருக்குல்ல, ஆமா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறது ஒத்துக்கிற இடம் இருக்குல்ல, அந்த மொமெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸை ஹேண்டில் பண்ணி இந்த விதமே ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தன் எவ்வளவு நாள் தான் பொய்க்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதெல்லாம் உடச்சிக்கிட்டு இதுதான் நான் இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிற மொமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து அந்த ஆர்டிஸ்டும் சரி அந்த டேரக்டர் ஹேண்டில் பண்ணி இந்த விதமும் சரி ரொம்பவே அற்புதமா வந்திருந்துச்சு. அதே போல மரியம் ஜார்ஜ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். ரொம்ப கம்மியான காட்சிகள் தான் வராரு, அவருக்கு ஸ்கோப் கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அவரோட ஒரு பர்டிகுலர் காட்சி ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. இந்த மாதிரி இவ்வளவு தப்புகள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன், அந்த பையனை ஒரு அப்பா ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, யாருக்கா இருந்தாலும் தோணும். இவ்வளவு தரதல்தனமா சுத்திட்டு இருக்கான், அடிச்சு விரட்டி விடாம அவனுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல. கிளைமேக்ஸ்ல வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் பையன் கிட்ட, ஏன் வந்து தான் பையனை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அவர் வந்து மன்னிச்சு ஏத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் பயங்கர கன்வின்சிங்கா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத் கான் இவங்க 2 பேருமே மிஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சின்ன சின்ன படங்கள் நடிச்சிருந்தாலும் ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 பேருக்குமே நல்ல கேரக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் போக போக 2 பேருக்கு கேரக்டருக்குமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டு தான் இருந்துச்சு. 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பா ஹர்ஷத் கான் வந்து செகண்ட் ஹாஃப்ல பயங்கர கலகலப்பான போர்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அதே போல விஜய் சித்துக்குமே அவரோட கேரக்டர் மாதிரி ஒரு அசால்ட்டான ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்ததான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் தான். விஷுவலா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. மோரோவர் மியூசிக், சவுண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலுமே டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான படமா வந்திருக்குது. ஸோ படம் பார்க்கறதுக்கு வந்து நம்ம எந்த இடத்துலையுமே எந்த சலிப்பும் இல்லாமல் எந்த போரும் இல்லாமல் ரொம்ப எங்கேஜிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெக்னிக்கலாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த காலேஜ் போர்ஷன்ஸ் வருது. அதில் வந்து ஹீரோயிசம் அப்படிங்கிற பேரில் ஹீரோ பண்ணக்கூடிய அந்த பொறுக்கித்தனமான வேலைகளை கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சாங்கு போட்டு ஃபைட்டு பாட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதையும் க்ளோரிஃபை பண்ணும் அப்படிங்கிற கொஸ்டின் இருந்துச்சு. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலேஜ் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நேரம்லாம் நீட்டிக்காம ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க. அதே போல இந்த படத்தோட பிளாட், முக்கியமான பிளாட் ஆரம்பிக்கிற இடம் வந்து ரொம்ப லேட்டா வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹீரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அது ஒரு பெரிய கிராஃப் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹீரோ இங்க ஆரம்பிக்கிறாரு, இது போய் பண்றாரு, அதுக்கப்புறம் வெளியில வந்து எதுவும் பண்ண முடியல அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆரம்பிக்கிற இடம் வந்து இன்டர்வல் கிட்ட தான் வருது. எனக்கு என்னமோ அது ஒரு 30-40 நிமிஷத்துல வந்துருந்துச்சுன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்திருப்போங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதே மாதிரி ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோ வந்து படிச்சுக்கிட்டே சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி இருக்கு. அவர் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு அதோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காருங்கிற காட்சி ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் வந்து போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை தவிர்த்துட்டு பெரும்பாலும் இந்த படம் என்டர்டெய்னிங்கான ஒரு படமா தான் வந்திருக்கு. அங்கங்க ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் தப்பா போற மாதிரியோ இல்ல வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி இடத்துல எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸை போட்டு இந்த படத்தை ஓரளவுக்கு காப்பாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பேசின ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் டிராகன் வந்து ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்கா எங்கேஜிங்கா பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் வந்திருக்கு. நீங்களும் படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.